பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 54வது அதிகாரம் 7வது வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. என கண்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என்னை பிராணனை வாங்க தேடுகிறார்கள், எனக்கு ஆதரவாய் இருக்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ எதிராளியாய் மாறிட்டாங்க. என் சத்துருக்களுக்கு நீர் தீமைக்கு தீமையை சரி கட்டும், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என கண்பானவர்களே, அவன் சொல்லுகிறான், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கினார், என்னை விடுவித்தார். என் கண்களினால என் சத்துருக்களுக்கு தேவன் செய்ததை நான் பார்த்தேன். இப்போ தேவன் அவன் நெருக்கத்தை நீக்குவதற்கு, அவனை விடுவிப்பதற்கு, அவனுடைய சத்துருக்களுக்கு தேவன் செய்ததை அவன் பார்ப்பதற்கு அவன் என்ன செய்தான்? அவன் 2 காரியத்தை செய்கிறான். ஒன்று, உற்சாகத்தோடு நான் உமக்கு பலியிடுவேன். 2வது, நான் உம்மை துதிப்பேன். I will sacrifice a voluntary offering to you. அப்படின்னா என்ன? யாரும் என்னை கட்டாயப்படுத்தலை, இதை செய்யன்னு சொல்ல நானாக முன் வந்து வாலண்டரியாக அவருக்கு நான் காணிக்கைகளை செலுத்தினேன். 2வது, I will praise your name, O Lord. நான் இதை செலுத்தும் போது எனக்கு தோணுச்சு, இட் இஸ் குட், அது எனக்கு நல்லதாக எனக்கு தோன்றினது. என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்கள் நெருக்கத்தை இருக்கிற நீங்கள் விடுவிக்கப்படணுமா? பிரச்சனையில் இருக்கிற நீங்கள் விடுவிக்கப்படணுமா? உங்கள் சத்துருக்களுக்கு தேவனால் நீதி சரிகட்டப்படுகிறதை நீங்கள் பார்க்கணுமா? இந்த காரியத்தை செய்து பாருங்க. அந்த விடுதலைக்காக கர்த்தருக்குரிய கனத்தை கொடுங்க. அவரை துதித்து பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாருங்க. எங்க 1 சாமுவேல் அதனுடைய 23வது அதிகாரத்தில் 19-20 வசனத்தில் தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறான். இவன் இங்கே இருக்கிறான்னு சொல்லி அந்த தேசத்தின் மக்கள் சவுலிடத்தில் போய் சொல்கிறான், ராஜாவே சீக்கிரமாக நீங்கள் வாங்க, அவன் இங்கே தான் ஒளிந்துருக்கிறான், அவனை நாங்கள் உங்களிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல கவனிங்க. சில நேரத்தில் உங்களோடு கூட இருக்கிற நபர்களே உங்களுக்கு எதிராளியாய் சத்துருக்களாய் மாறலாங்க. நம்ம யாரை அதிகமாய் நம்பி இருக்கிறோமோ அவங்க தான் நமக்கு சத்துருவாய் மாறிவிடுவாங்க. நமக்கு தெரியாது பாருங்க. சங்கீதம் 118வது அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் யார் இருக்கிறார்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால என் சத்துருக்களுக்கு வருகிற நீதி சரி கட்டுதல்களை நான் பார்ப்பேன். எனக்கு அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர் பற்றுதலாயிருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை நம்பாதேங்க. சிலர் அவங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்கங்க அப்படின்னு நினச்சி அவங்கள நம்புவாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் எவ்வளவு பெரிய அதிகாரியும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். நான் உனக்கு உன் பட்சத்தில் இருக்கிறேன். உன் நெருக்கத்தை மாற்றுவேன். உனக்கு எதிரடையாய் வருகிற எல்லா காரியத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். உன்னை அடிக்கடி தொந்தரவு படுத்துகிற சத்துருக்கு நான் நீதி சரி கட்டுவேன். அதை நீ பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க. எங்கள் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி நீர் எங்களை இன்றைக்கி விடுவிக்க போகிறதற்காய் நன்றி. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் விடுவிச்சிடுங்கப்பா. அவருடைய சத்துருக்கள் ஆண்டவரே செய்கிற எல்லா உபாயமான தந்திரத்திற்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம். ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.